ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நடக்கக்கூடாதுன்னு என்ன நினச்சாரோ செந்தில், அதுதான் நடந்திருக்கு. இனி பாவம் செந்திலோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சும்மாவே அவங்க அப்பா மேலே பயம் பயந்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்சி கொடுத்தே பேச மாட்றாங்க. பேசலைன்னொன்னையுமே அவர் சங்கடப்பட்டுட்டு என்ன பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன விட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஃபைலை தூக்கி கொடுத்துட்டாரே ஒழிய அவர் பதிலே பேசலை. சரின்னு சொல்லிட்டு இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கையில் உள்ள சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. பழைய கம்பவுண்டர்கிட்ட தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, இப்போ புது கம்பவுண்டர். அவர் சொல்ல விட்டு இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னையும் செந்தில் உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க? என்ன ஏன் சார் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்க. நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கின கேஸில் நீங்கள் இல்லை, ஆனால் உங்கள் பேரும் உள்ள அடியாகுது. அதனால எல்லாமே பண்ணி அதில் நீங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க சார், எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து தேடினாங்க, நான் இருக்க கோட்ரஸ்லேயும் வந்து தேடினாங்க, எங்கேயுமே எதுவுமே பிடிபடலை இல்லைங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து வேறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வெளியில் போய் மீனாவுக்கு கால் பண்ணி மீனாட்ட சொல்கிறாரு. மீனாவும் வராங்க. எனக்கு இதுக்கு மேலே என் அப்பாவும் நினச்சாதான் மீனா எனக்கு பயமாக இருக்குது, சும்மாவே அப்பா என்னை ரொம்ப பேசுவார் அப்படின்னு சொல்லி பயந்து சாகுறாரு. பயந்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது, யாருக்குமே வீட்டுக்கு தெரியாத அளவுக்கு நடந்துக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே வந்துடுச்சு. அதனால மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்றது தெரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி இருக்காங்கள்ல, ராஜிக்கிட்ட வந்து அந்த தம்பி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவோ நான் என் லவ்வை சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, அதனால உங்கள் அப்பாட்டையே டேரெக்டாக போய் சொல்லிட்டேன், உங்கள் அப்பா எதுவும் எனக்கு தருவாரா, பொண்ணு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா